Watch full episodes on Jio Hotstar. என்னால இப்ப எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. என்னோட சாவத் 2 பேரும் எங்க போயிட்டானுங்க தெரியல. அவனுக்கு எங்க போயிருப்பானுங்க. நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க ஏன் எங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாது? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. உனக்கு ஏதாவது மண்டல அறிவு இருக்காடா? முடிய கொஞ்சம் தான் இருக்கு, அறிவு எங்க இருக்க போகுது? இனிமேல் அவரை தனியா வரத பார்த்து இருக்கிற கொஞ்சம் முடிய ஷேவ் பண்ணி விட்டுருவோம். ஜாக்கிரதை, ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கடா. அவரை பிச்சு விடுவோம் பிச்சு. சாரி பாஸ், சாரி, ஐ அம் வெரி சாரி பாஸ், சாரி பாஸ். போங்கடா. ஏண்டா தடி பசங்களை எதுக்காக இப்ப வந்து தொலைச்சீங்க? ஏண்டா உங்க 2 பேரும் நான் இப்ப கூப்பிட்டேனா? பாஸ் பாஸ், நீங்க அவ்வளவு மேல இருந்து கீழே விழுந்ததும் நாங்க பயந்து போயிட்டோம் பாஸ். ஓகே ஓகே, இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அடுத்த தடவை நான் கூப்பிட்டாலும் சரி, நீங்க 2 பேரும் வரவே கூடாது, புரிஞ்சுதா? நான் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் சரி, கதறினாலும் சரி, நீங்க வரக்கூடாது. என்ன என்ன வந்து பண்ணாம பண்ணுறது நான் கத்துவேன், கதறுவேன், புரிஞ்சுதாடா? கேக்குதாடா? நல்லா புரிஞ்சது பாஸ். எனக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீங்களும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்கம்மா. டோன்ட் வரி, நான் அவனை சமாதானப்படுத்துறேன். ஹி இஸ் மை சன். நம்ம பையனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது அவன் ஃப்ரெண்ட்ஸோட வேலை. அந்த பொறுப்பை நான் அவங்க கிட்ட கொடுத்திருக்கேன் கண்ணா. எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பேசாம இந்த ஃபைலை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. போட்டோ 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 போட்டோ, நோ போட்டோ. எஸ். சிங்கம் ஸ்டாப், அங்கே நில்லு. மோட்டு பத்ரு, அவன் அந்த பொண்ணோட ஃபைல் எடுத்துட்டு எங்க ஓடிக்கிட்டு இருக்கா. தடுத்து நிறுத்துங்க. மறுபடியுமா? சிங்கம் சார் போயிட்டாரா? சிங்கம் சார். இப்ப பாரு, இங்க என்னதான் நடக்குது? எல்லாரும் ஏன்டா என் தலை மேல ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கானுங்க? ஏன்டா போறானுங்க? இந்த ரவுடி பசங்க தான் நம்ம கிட்ட ஃபைல கேட்டு வரவங்கப்பா. ஏப்பா, இவனுங்க வாய திறந்தா கம்மியா தான் பேசுவானுங்க, ஆனா மாட்டினா பொளந்து எடுத்துருவானுங்களே. இந்த டாக்டர் ஜட்கா, இது பூமியோட ஃபைல். இதை எரிச்சு போட்டு, இல்ல எங்கேயாவது தூக்கி போட்டு, குப்பை தொட்டியில போட்டு, இதை எப்படியாவது நாசம் பண்ணிடு. அட கசிட்டாராம், என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் போல இருக்குப்பா. சீக்கிரம் அவரை மடக்கி புடி சிங்கம். அட உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பரவா சகோதரா, இது பூமியோட ஃபைலுப்பா. இந்த நதியில தூக்கி போட்டு மொத்தத்துல இதை அழிச்சிடணும் நண்பா. அதெல்லாம் சரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அட என்னய்யா இங்க ரேஸா நடக்குது, எல்லாரும் ஓடுறீங்க. இவனுமா நில்றா. இங்க இருக்கா? ஏப்பா, இது பூமியோட ஃபைலுப்பா. இதை கிழிப்பீங்களோ எரிப்பீங்களோ இல்லன்னா கொண்டு போய் சமுத்திரத்துல போடுவீங்களோ என்னவோ பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஃபைல நீ தொடுவ, பிச்சு புடுவேன். இன்னைக்கு எல்லா கிரகங்களும் நமக்கு எதிரா இருக்கும் போல இருக்கே. முதல்ல ஒருத்தன் என் மண்டை மேல அடிச்சிட்டு போனான், இப்ப ஒரு பொண்ணு வந்து என் கணத்துல அடிச்சிட்டு போறா. அச்சோ, ஒரு ஃப்ளோல நான் அந்த ஃபைல டண்ட மாட்டான்ட்ட கொடுத்துட்டேனே, பத்தல மாட்டேயா? இந்தங்க பாஸ், கைய மடக்குங்க. மொட்டை மீச
ரெண்டு பேரும் போங்க, போய் தேடி கண்டுபிடிங்க. அந்த போட்டு சாரு பத்துல சாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது மெசேஜ் அனுப்பு. அவங்க எல்லாருக்கும் எனக்குள்ள இருக்கிற சிவாஜி கணேசனை வெளியே கொண்டு என் நடிப்பு திறமையை கொட்ட போறேன். அவங்கள வசமா மாட்டி விட போறேன். ஒரு சிலந்தி வலைக்குள்ள யாரை எப்படி தானா தேடி வந்து மாட்டிக்குதோ அதே மாதிரிதான். போங்க ஒட்ட மீச. உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? உங்களை என்னதான் கத்தி கூப்பிட்டால வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவனை விடாதீங்கடா, புடிங்கடா. ஏய், விடாதீங்க. அநேகமா இன்னொரு கேங் கூட அவங்க பின்னாடி ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க போலாம். நில்றா நில்றா, ஏன்டா எல்லாரும் அவனை துரத்துறீங்க? ஏய், பூமி எங்களுக்கு தான் சொந்தம். அது மேல கைய வச்சே உன்னை சும்மா விட மாட்டேன். பூமி எங்களுக்கு தான்டா சொந்தம். அத தொட்டனா நான் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, இவன் நமக்கே வேட்டு வச்சிருவான் போல இருக்கே. இன்னைக்கு என் ஜாதகத்துல வவ்வால் மாதிரி தலைகீழா தொங்கணும்னு எழுதி வச்சிருக்கும் போல இருக்கே. வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான். மாட்டிக்கிட்டனே, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன யாராவது காப்பாத்துக்கடா. எங்கப்பா எங்க போனாரு இந்த இவரு? சிங்கம் சரியா காணமே. யாரவன்? ஹலோ, சொல்லுவானே. எனக்கு இந்த உலகத்துல சொந்தம் பத்தான்னு யாருமே இல்ல. நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு லட்சம் உதவிகள் செய்வாரு. உங்க புள்ள குட்டிகள்லாம் 100 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த கடவுளே வழிகாட்டுவாரு. பத்லு, நான் இவனுக்கு உதவி பண்ணிட்டேன். வந்துடுறேன்டா பத்லு. நான் பண்ணலாம். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு டைலாக் பேசி எனக்கு கொண்டுருவாடி. போ பத்லு. ஓகே மட்டு. போன தடவை கூட இந்த ஆளுக்கு நீ தானா போய் உதவி செஞ்ச. ஆனா எக்கு தப்பா இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இந்த தடவை அந்த மாதிரி மாட்டிக்காம சூதனமா வந்து சேர்றேன். நான் போய் உன்னோட இவன் ரொம்ப ஓரல பேசுறான். டோ பாயா. அதே படிக்கட்டு சுத்தம். அடடா. இங்க பாரு மோட்டு, இப்ப நான் என்னதான் பண்றது? இந்த சிங்கம் சொல்லாம கொள்ளாம எங்க ஓடி போனான்னு தெரியல. நீங்க கவலையப்படாதீங்க, நான் போய் தேடிட்டு வரேன் அவரை. மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் நான் விடுறதுக்கு வரல. ஓ சாரி சாரி, நான் வந்துட்டே இருக்கேன் சார், நான் வந்துட்டே இருக்கேன். யூட்டர்ல போடுறானே. நில்லையா, நான் வரேன் இருங்க. அச்சோ லண்டாயிட்டா. யார் அது? ஹலோ, நோட்டே மீசக்கல்லா, எனக்கு உதவி செய்யுங்க. வாவ் பாஸ், வாவ், உங்க வாய்ஸ்ல உங்க வலிய அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்களே. அப்படியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆமா பாஸ். நான் உண்மையில போஸ்டன பேசுறேன், காப்பாட்டுங்க. பிரச்சனை பாஸ், நீங்க மட்டும் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா நாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே ஓடி வந்திருப்போம்ல. அதெல்லாம் சரி பாஸ், நாங்க இப்போ காபி ஷாப்புக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே, இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஃபைலோட தான் வருவோம். கீப் இட் அப். எங்கடா போயிட்டு வரீங்க? உங்களுக்கு காபி கேக்குறோம். கேக்க என்ன தோட்டி குப்பல கேட்டிட்டு என்ன எப்படியாவது வெளியே எடுத்துருங்கடா. காபி குடிக்கலாம் போகிறீங்கடா ப்ளீஸ். பிரச்சனை சார்.
என்னடா முட்டைக்கண்ணை வச்சு போறேங்கிற? இதுக்கு முன்னாடி மனுஷன் துணி துவச்சத பார்த்ததே இல்லையா? இப்படி பாக்குறேன். வந்துட்டான். என்னது நீ அந்த ஆளை லாண்டரி டக்குக்குள்ள தள்ளி விட்டுட்டியா? அட நீ வேற ஏன்டா? நான் தள்ளி உள்ள அந்தால தான் நான் விழுந்தா. சீக்கிரம் வா போலாம் டேய். சார் அடடா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? ஜெய் ஹோ. இனிமே உங்ககிட்ட நாம வேற பார்த்து நடிச்சுட்டா ஏமாத்தின பொண்ணுக்கு சமாளிப்போம். உங்கள் ஆசை இருந்தா முதல்ல இங்கிட்டு ஓடி போயிட வேண்டியதா. ஓடு மோஷா போடு. நில்லுங்க சார், எங்க போறீங்க? என்ன ஓட்ட ஓடுறீ சார் இத ஓட்ட ஓடுறீங்க? கால் சரியாச்சா சார்? அட நீங்க இருக்க சார். சார் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தடி எதுக்கு இப்படி விடாம ஓடிக்கிட்டு இருக்கா? எங்க போனான்னு தெரியலையா? சத்தம் கேக்குது. எங்க போனாலும் விட மாட்டேன். ஹலோ நின்னு சொல்றல. ப்ரொஃபசர் குண்டலகேசி சாருக்கு போன் பண்ண போகவே மாட்டேங்குது. இப்ப வந்து இங்க நாம மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து நாம எப்படித்தான் வெளியில போறது மட்டும்? நம்ம அவர்கிட்ட பேசுற வரைக்கும் பத்திரமா இங்க இருந்துட வேண்டியதுதான். எங்க போனாலும் இவனுக்கு தரதுக்கிட்டே வரானுங்க. திடீர்னு எப்படி இவனுக்கு இந்த இடத்துக்கு வந்துருப்பானுங்க. பேச்சுக்கிட்டே இருக்க ஓடிட்டே இருக்கா. எப்படி மறுபடியும் இந்த பக்கம் வந்தானுங்க? சொல்ற மறுபடியும் ஓடுறாடாமா. டேய் எங்க எங்க போனா? சத்தம் கேக்குது. இங்க இருக்கான். இல்லைங்க மறுபடியும் போயிட்டாடா. அத நின்றா இப்ப ஒருத்தன். நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஆமா ஆமா. அச்சச்சோ. இந்த ரெண்டு சயின்டிஸ்டுமே ரொம்ப உஷாரான சயின்டிஸ்டா இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவனுங்க அதுக்கப்புறமா பார்த்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? என் எதிரில ஓடி வரானுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? மட்டும் பண்ணிடுங்களா பாஸ்? எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ நான் தம்மா தூண்டு இருக்கிற ஒரு 10 வயசு பையன். அந்த சமயத்துல என் சின்ன சின்ன பிஞ்சி கைகளால உழைச்சு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு 2 பொறுக்கி பசங்க என் பின்னாடி வந்துட்டானுங்க. நான் எங்க ஓடுனாலும் சரி அந்த ரவுடி பசங்களும் என் பின்னாடியே வந்தானுங்க. அப்போ நான் ஒரு தம்மா தூண்டு இருக்கிற சின்ன பையன். என் வீட்டுல இருக்கிற என் தங்கச்சிங்க எல்லாம் சாப்பிடணும்னு நான் சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். உங்க கர்ச்சீப்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என் மூக்குல இருந்து தனித்தனியா வருது. ஃபேமிலி டிராமாவை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? மொட்டையா இனிமே நீ எப்பவும் வாய திறக்கவே கூடாது. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்ப ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துடுறானோ அப்ப அவங்க கிட்ட டெலிபோர்ட்டிங் மிஷின் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி. அப்படின்னா பாஸ் என்ன சின்ன வயசுல துரத்துன அந்த ரவுடி பசங்க கையில கூட டெலிபோர்ட்டிங் மிஷின் இருந்திருக்கும். அதனாலதான் நான் எங்க போனாலும் என்ன துரத்துக்கிட்டே வந்தானுங்க. மொட்டையா வாய மூட போறியா இல்லையா? இதுக்கு மேல வாய திறந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இப்ப அந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் தேவைப்படுதுடா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.